Good morning. Let us learn passive voice for past continuous tense in today's class, right? So it is the sixth tense. Past continuous tense, right? What are the auxiliary verbs should we use here for past continuous tense? So for passive voice, was, were plus being. Then which form of the main verb should we use here? We have to use only third form of the main verb, right? So whenever you make a sentence, you have to follow the sentence pattern. So what is the sentence pattern? For passive voice, object has to come at first, then auxiliary verb, then main verb, then by, then subject, then extension, at the end, full stop. So this is the sentence pattern for passive voice, right? Then where will you apply past continuous tense? There are three definitions for past continuous tense. Let us learn the first definition in today's class, right? So what is the first usage? It is used to express an action that was going on at some time in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த செயலை குறிப்பிடுவதற்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம், ரைட்? ஸோ அதுக்கு தகுந்தாற் போல உதாரணங்களை இன்றைய வகுப்பில் பார்க்கலாம், ரைட்? லெட் அஸ் கோ ஃபார் த எக்ஸாம்பிள். ஒரு கதை நேற்றிரவு 8 மணிக்கு என்னால் படிக்கப்பட்டு கொண்டிருந்தது. என்ன படிக்கப்பட்டு கொண்டிருந்தது? ஒரு கதை. ஸோ ஒரு கதைக்கு என்ன இங்கிலீஷில்? அ ஸ்டோரி. அ ஸ்டோரிங்கிறது என்னது? இட்டு வந்தால் என்ன பண்ணணும்? வாஸ். அ ஸ்டோரிங்கிறது ஆப்ஜெக்ட். அடுத்தது என்ன பண்ணணும்? வாஸ். அ ஸ்டோரி வாஸ். ஆக்சிலரிஸில் மிச்சம் இருக்கிறது என்னதுங்க? பீயிங். ஸோ அ ஸ்டோரி வாஸ் பீயிங். என்ன செய்யப்பட்டு கொண்டிருந்தது? படிக்கப்பட்டு கொண்டிருந்தது. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரீட். ரீடோட தேர்ட் ஃபார்ம் என்னங்க? ரெட். ரீட், ரெட், ரெட், ரீடிங். சேம் ஸ்பெல்லிங், பட் இட் ஷுட் பி ப்ரொனன்ஸ்ட் ஆஸ் ரெட். ஸோ அ ஸ்டோரி வாஸ் பீயிங் ரெட். ஒரு கதை ஆப்ஜெக்ட், தென் வாஸ் பீயிங் ஆக்சிலரி வேர்ப், தென் ரெட் மெயின் வேர்ப். ஒரு கதை படிக்கப்பட்டு கொண்டிருந்தது. யாராலன்னு சொல்ல விருப்பப்பட்ட பை போட்டு சப்ஜெக்ட் பண்ணணும். பை மீ. என்னால் ஐ அந்த பக்கம் மாறும்போது என்னவா மாறும்? மீயா மாறும். அ ஸ்டோரி வாஸ் பீயிங் ரெட் பை மீ. எப்போ? நேற்று இரவு 8 மணிக்கு. ஸோ when you mention a particular time, you have to use at. So at 8 last night. ஸோ நேற்று இரவு 8 மணிக்கு ஒரு கதை என்னால் படிக்கப்பட்டு கொண்டிருந்தது, ரைட்? Let us go for the next example. இன்று காலை முழுவதும் நாங்கள் ஆசிரியரால் அறிவுரை செய்யப்பட்டு கொண்டிருந்தோம். யார் அறிவுரை செய்யப்பட்டு கொண்டிருந்தது? நாங்கள். அறிவுரை செய்தது யார்? ஆசிரியர், ரைட்? அறிவுரையை பெற்றுக்கொண்டது நாங்கள். ஸோ அப்போது நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? வி. நாங்கள் போய் செய்யலை, ரைட்? ஸோ வி வந்தால் என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்ப் வேர் பீயிங். ஸோ வி வேர் பீயிங். நாங்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருந்தோம்? அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருந்தோம், அறிவுரை செய்யப்பட்டு கொண்டிருந்தோம். ஸோ இப்போ அறிவுரை செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அட்வைஸ். ஸோ அட்வைஸோட தேர்ட் ஃபார்ம் என்னங்க? அட்வைஸ்ட். ஸோ வி வேர் பீயிங் அட்வைஸ்ட். யாரால? பை த டீச்சர். பை த டீச்சர், ஆசிரியரால். எப்போ? இன்று பகல் முழுவதும். ஸோ throughout this morning. So throughout this morning. So we were being advised by the teacher throughout this morning. இன்று காலை முழுவதும் நாங்கள் ஆசிரியரால் அறிவுரை செய்யப்பட்டு கொண்டிருந்தோம், ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட், auxiliary verb, main verb, by, subject, these are all extension. At the end, full stop, right? So பாருங்க, by, subject, extension, at the end, full stop. If you follow the sentence pattern, the making of the sentence is very easy. Never forget. Then let us go for the third example. ஒரு கடிதம் நேற்றிரவு உன்னால் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. என்ன எழுதப்பட்டு கொண்டிருந்தது? ஒரு கடிதம். ஒரு கடிதத்துக்கு என்ன இங்கிலீஷில்? அ லெட்டர். அ லெட்டருங்கிறது என்னது? இட்டு வந்தால் என்ன பண்ணணும்? வாஸ். ஸோ அ லெட்டர் வாஸ் பீயிங். ஆக்சிலரி வேர்ப் என்னங்க? வாஸ் பீயிங். கண்டினியூஸுங்கிறதே இந்த பீயிங் தான் காட்டுது.
a letter was being என்ன செய்யப்பட்டு கொண்டிருந்தது எழுதப்பட்டு கொண்டிருந்தது ஸோ a letter was being written a letter was being written யாரால உன்னால் ஸோ by you subject pronoun அந்த பக்கம் மாறும் பொழுது object pronoun you தான் உன்னால் ஸோ a letter was being written by you எப்போ at 8 last night at 8 last night ஸோ நேற்று இரவு 8 மணிக்கு ஒரு கடிதம் முன்னால் எழுதப்பட்டு கொண்டிருந்தது ரைட் லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டில் மரங்கள் அவர்களால் நேற்று இரவு முழுவதும் வெட்டப்பட்டு கொண்டிருந்தன ரைட் ஸோ என்ன வெட்டப்பட்டு கொண்டிருந்தன மரங்கள் ஸோ ட்ரீஸுங்கிறது என்னது தே வந்து என்ன பண்ணணும் வேர் ஸோ ட்ரீஸ் வேர் பீயிங் வெட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷில் கட்டோட தேர்ட் ஃபார்ம் என்னங்க கட்டு தான் ஸோ ட்ரீஸ் வேர் பீயிங் கட் மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டு இருந்தன யாரால அவர்களால் பை தெம் எப்போ நேற்று இரவு முழுவதும்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் த்ரூ அவுட் அல்லது ஆல் நைட் எஸ்டர்டே த்ரூ அவுட் லாஸ்ட் நைட்டும் சொல்லலாம் ஆல் நைட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு படம் அவனால் நேற்று மாலை வரையப்பட்டு கொண்டிருந்தது ஒரு படம் அவனால் நேற்று மாலை வரையப்பட்டு கொண்டிருந்தது என்ன வரையப்பட்டு கொண்டிருந்தது ஒரு படம் a pictureங்கிறது இட்டு வந்து என்ன பண்ணும் was ஸோ a picture was being வரையறதுக்கு என்ன இங்கிலீஷில் ட்ராவோட தேர்ட் ஃபார்ம் என்னங்க drawn ஒரு படம் வரையப்பட்டு கொண்டு இருந்தது படம் போய் வரையுமா வரையாது இருப்பினும் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இது passive voice ரைட் ஸோ வாட் இஸ் meant by passive if the thing acted upon is the subject of the sentence is called a passive voice செய்யப்படும் பொருள் ஒரு வாக்கியத்தில் இழுவாயாக செயல்பட்டால் அது செயல்பாட்டு வினை வாக்கியம் எனப்படும் ரைட் மறந்துடாதீங்க ஸோ a picture was being drawn யாரால by him அவனால் ஒரு படம் வரையப்பட்டு கொண்டிருந்தது எப்போ நேற்று மாலை முழுவதும் அப்போ முழுவதும்க்கு என்ன இங்கிலீஷில் throughout last evening வாக்கியம் எப்படி உருவாக்குதுன்னு பாருங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எதுவும் வராது ரைட் ஒவ்வொன்றா சென்டென்ஸ் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுட்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு கொண்டு போனீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபார்ம் அ சென்டென்ஸ் ஆஸ் டைம் கோஸ் ஆன் ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் டாக் இன் இங்கிலீஷ் யூ கேன் திங்க் இன் இங்கிலீஷ் அண்ட் இட் வில் பி டிரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ் வெரி ஈஸிலி ரைட் ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்று பகல் முழுவதும் பல கடிதங்கள் அவளால் தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டிருந்தன இங்கே செய்யப்படும் பொருள் என்ன பல கடிதங்கள் ஸோ இப்போ மெனி லெட்டர்ஸுங்கிறது என்னதுங்க தே வந்து என்ன பண்ணணும் வேர் பீயிங் ஸோ மெனி லெட்டர்ஸ் வேர் பீயிங் என்ன செய்யப்பட்டு கொண்டிருந்தன தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டிருந்தன தட்டச்சு செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் டைப்போட தேர்ட் ஃபார்ம் டைப்ட் ஸோ மெனி லெட்டர்ஸ் வேர் பீயிங் டைப்ட் யாரால அவளால் ஸோ ஷீ அந்த பக்கம் மாறும்போது என்ன மாறும் ஹர் ஸோ பை ஹர் ஸோ மெனி லெட்டர்ஸ் வேர் பீயிங் டைப்டு பை ஹர் எப்போ நேற்று பகல் முழுவதும் ஸோ ஆல் டே எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம் அல்லது த்ரூஅவுட் எஸ்டர்டே நேற்று முழுவதும் பல கடிதங்கள் அவளால் தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டிருந்தன ரைட் ஓகே லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே என் வீடு அவர்களால் சென்ற வாரம் முழுவதும் வெள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருந்தது எது வெள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருந்தது என் வீடு ஸோ மை ஹவுஸுங்கிறது இட்டு வந்து என்ன பண்ணோம் வாஸ் பீயிங் ஸோ மை ஹவுஸ் வாஸ் பீயிங் வெள்ளை அடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஒயிட் வாஷோட தேர்ட் ஃபார்ம் என்னங்க ஒயிட் வாஷ்ட் ஸோ மை ஹவுஸ் வாஸ் பீயிங் ஒயிட் வாஷ்ட் யாரால பை தெம் யாராலன்னு சொல்ல விருப்பப்பட்டால் தான் பையும் சப்ஜெக்டும் வரும் ரைட் ஸோ இட் வாஸ் பீயிங் ஒயிட் வாஷ்ட் பை தெம் எப்போ த்ரூஅவுட் லாஸ்ட் வீக் ஸோ த்ரூஅவுட்னா என்ன அர்த்தம் முழுவதும் ரைட் இந்த துணைச்சொற்களெல்லாம் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேயே பார்த்துருப்போம். Listen carefully. If you want to learn English sincerely,
You have to watch my videos from the first class onwards. Then only you can understand my class very easily, right? பெரும்பாலான வாக்கியங்கள் நம்ம ஆங்கிலத்தில் தான் பேசுகிறோம் இன்றைய வகுப்புகளில். காரணம் என்ன? You can understand English very easily if you watch my channel from the first class onwards. எடுத்தோடனே புதிதாக ஒரு வகுப்பை பார்த்தீங்கன்னா புரியாது. ஏன்னா ஒன்றோடு ஒன்று எல்லா வகுப்புகளும் தொடர்புடையது. முன்றைய வகுப்பு பார்க்காம இந்த வகுப்பு பார்த்தா நிச்சயம் புரியாது, ரைட் ப்ளீஸ்? அதனால் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்புனீங்கன்னா தயவு செய்து என்னுடைய முதல் வகுப்பிலிருந்து பாருங்கள். அதற்குரிய பயிற்சி வாக்கியங்களை செய்து பாருங்கள், ரைட்? We have published nearly 79 videos so far. So you have to watch from the first class onwards sincerely, right? Let us go for the next example. Right, then what? என்னுடைய பள்ளி சீருடை தற்பொழுது நேற்று முழுவதும் தையலரால் தைக்கப்பட்டு கொண்டிருந்தது. எது தைக்கப்பட்டு கொண்டிருந்தது? என் பள்ளி சீருடை. ஸோ மை யூனிஃபார்ம், மை ஸ்கூல் யூனிஃபார்ம். மை ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறது என்னதுங்க? இட் அல்லது தே, எப்படி வேணால் வச்சுக்கலாம். நிறையாவாக இருந்தால் யூனிஃபார்ம்ஸ். ஸோ இங்கே இட். மை ஸ்கூல் யூனிஃபார்ம் வாஸ். இட் வாஸ் வந்து என்ன பண்ணுவோம்? வாஸ் பண்ணணும். ஸோ மை ஸ்கூல் யூனிஃபார்ம் வாஸ் பீயிங் என்ன செய்யப்பட்டு கொண்டிருந்தது? தைக்கப்பட்டு கொண்டிருந்தது. வாஸ் பீயிங் ஸ்டிச்ட். எப்போ? பை 5 லாஸ்ட் ஈவினிங். பை 5 லாஸ்ட் ஈவினிங். இந்த இடத்துல பைனா ஏறத்தாழ, கிட்டத்தட்ட அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ 5 மணி அளவில் என் சட்டை நேற்று மாலை தையலரால் தைக்கப்பட்டு கொண்டிருந்தது, என் பள்ளி சீருடை. ஸோ மை ஸ்கூல் யூனிஃபார்ம் வாஸ் பீயிங் ஸ்டிச்ட் பை த டெய்லர் பை 5 லாஸ்ட் ஈவினிங், ரைட்? தேவைப்பட்டால் போடலாம், பை போட்டு சப்ஜெக்ட் போடலாம், அதர்வைஸ் நோ நீட், ரைட்? தைக்கப்பட்டு கொண்டிருந்தது. யாரால் தைக்கப்படும்? தையலரால். லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இன்று முழுவதும் நான் எல்லோராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தேன். யார் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தது? நான். பாராட்ட நான் செய்யலை, நான் செய்யப்பட்டு கொண்டு இருந்தேன். ஸோ இப்போது ஐ வந்து என்ன பண்ணணும்? ஐ வாஸ் பீயிங். பாராட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அப்ரிஷியேட். ஸோ ஐ வாஸ் பீயிங் அப்ரிஷியேட்டட். யாரால? பை all. I was being appreciated by all the teachers. எல்லா ஆசிரியர்களாலும் நான் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தேன். எப்போ? இன்று முழுவதும். throughout today. இன்று முழுவதும், ரைட்? ஸோ இன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் எல்லா ஆசிரியர்களாலும் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தேன், ரைட்? Let us go for the next example. பல மரக்கன்றுகள் சென்ற வாரம் முழுவதும் எங்களால் தெரு ஓரங்களில் நடப்பட்டு கொண்டிருந்தன. பல மரக்கன்றுகள். அப்போது மரக்கன்றுக்கு என்ன இங்கிலீஷில்? சாப்லிங்ஸ். ஸோ ட்ரீ சாப்லிங்ஸ். ஸோ மெனி saplings, SAP saplings. So SAPP I think so, or SAP saplings. So many saplingsங்கிறது என்னதுங்க? they வந்து என்ன பண்ணணும்? were. So many saplings were being நடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? plant. Planted தேர்ட் ஃபார்ம் என்னங்க? planted. Many saplings were being planted. எங்கே? சாலையோரங்களில். ஸோ along the road. ஸோ சாலைகளின் ஓரமாக நடப்பட்டு கொண்டிருந்தன. எப்போ? throughout last week. ஸோ சென்ற வாரம் முழுவதும் பல மரக்கன்றுகள் எங்கள் நடப்பட்டு கொண்டிருந்தன. யாராலன்னு சொல்லலையா? பை அஸ். ஸோ பல மரக்கன்றுகள் சென்ற வாரம் முழுவதும் எங்களால் சாலையோரங்களில் நடப்பட்டு கொண்டிருந்தன, ரைட்? ஸோ இன் திஸ் வே யூ ஹாவ் டு ஃப்ரேம் சென்டென்சஸ்.
Never forget, practice makes a man perfect. பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். If you like my class, please share this video to your friends also. They will also be benefited, right? If you haven't subscribed to my channel yet, please do it immediately. It will certainly take you to be good at English in future. Let us meet in the next video. Thank you.